வணக்கம் ஃபேமிலிஸே. வணக்கம்ப்பா. வணக்கம் வணக்கம். ஒரு வழியா ரெட் கார்டு யூஸ் பண்ண பிக் பாஸ் விஜய் பாரு அண்ட் கமருதீனை வெளியே தெரியலையா தருணம். நியூ இயரை விட வந்து இந்த செலிப்ரேஷன் ரொம்ப ஹைலைட்டா இருக்கு. 15 வயசுலயே வந்து தன்னுடைய அம்மாவுக்கு வந்து மகேந்திரா தார் கிஃப்ட் பண்ண ஒரு சிறுவன். இந்த காரை நம்ம கிஃப்ட் அம்மாவுக்கு கொடுக்க போறோம். இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கும்டா, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் வணக்கம் மாப்பிள்ளை. கதையாகுது இது. பிக் பாஸ் வந்து ஒரு வழியா முடிவு வரப்போகுது. ஒரு 10 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். 90 டேஸா 89 டேஸோ போயிட்டு இருக்கு. ரொம்ப நல்லதுடா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடிச்சிருங்க. நீ அப்படி வரியா? இங்க என்ன மேட்டர்னா, இந்த விஜய் பார்வன் கமருதீன் எப்போவோ ரெட் கார்டு கொடுக்க வேண்டியது ரொம்ப வல்கரிட்டியா போயிட்டு இருந்தது. அதை எதிர்பார்த்திருந்த தருணம் வந்து கண்டிப்பா வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கொண்டாடுறாங்கடா எல்லாரும். நியூ இயர் கூட கொண்டாடி நான் பார்த்துலடா, அந்த மாதிரி கொண்டாடுறானுங்க. கொண்டாட வேண்டிய விஷயம் தான். நிறைய பேர் வந்து நிறைய நாள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, எப்படா இவங்களுக்கு எல்லாம் ரெட் கார்டு கொடுப்பாங்க, எப்படா ரெட் கார்டு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஆனா அது வந்து நேத்து நடந்துருச்சு மக்களே. ப்ரோமோவே செதறலாம் இருந்தது. இப்பதானே என் மனசு குழுன்னு இருக்கு. ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் நடந்துச்சா இல்லையா அவ்வளவுதான். எதுக்குடா இவ்வளவு வன்மத்தோட பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னடா கொஞ்சம் நஞ்சமாடா நடக்குது பிக் பாஸ்ல. ரொம்ப கேவலமா போயிடுச்சு. டிஆர்பிக்காக வந்து என்ன வேணா பண்ணுவாங்க விஜய் டிவின்றது வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. நான் பிக் பாஸ் ரெகுலர் வாட்சர்லாம் இல்லைங்க. நான் வந்து இது வந்து மூணாவது வீடியோ நினைக்கிறேன் பிக் பாஸ் பத்தி பேசுறது. அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த டெய்லி பேசுறவங்கள என்னத்த சொல்ல. என்ன மேட்டர்னா மக்களே, இந்த பிக் பாஸ்ல வந்து கமருதீனும் பார்வதியும் தனித்தனியா இருந்தாலும் சும்மா அதான் சொல்றல, ஒரு சனி வந்து ஒன்னு தனியா இருக்குன்னா அதே ஒரு ஆட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து 2 சனியோ ஒண்ணு கூட்டு சேர்ந்துச்சுன்னா அது வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும் இல்லையா. அந்த மாதிரிதான் கேவலமா பேசுறது. நிறைய விஷயம் பண்ணிட்டு இருப்பானுங்க 2 பேரும். உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல, எனக்கு தெரிஞ்சு ரெகுலர் வாட்சரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ரெகுலரா பாக்குற அளவுக்கு என் மனசு ரொம்ப ஸ்ட்ராங் இல்ல மக்களே. ரொம்ப கேவலமா இருக்கு, ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. ஷோ வந்து ஷோ மாதிரியே இல்ல, வேற ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. சோ அதெல்லாம் வந்து நமக்கு வேணாம். நமக்கு பேசிக்கா வந்து இதெல்லாம் நமக்கு பிடிக்காது. சோ அதனால வந்து நான் அந்த அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த ஷோல வந்து இந்த விஜய் பார்வன் இவங்க பண்றதை பார்த்தே வந்து டிசைட் பண்ணிட்டேன் வேணாண்டா அப்படின்ட்டு. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து டாஸ்க் ஒண்ணு வச்சிருக்காரு. டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, காருக்குள்ள வந்து எல்லாரும் உட்காந்து யார் லாஸ்டா வெளியில வராங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் நடக்குது. 9 பேர் இருக்காங்க நினைக்கிறேன். எல்லாரும் பூந்துட்டாங்க உள்ள. அதுல ஃபர்ஸ்ட் விக்ரம் வெளியே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இவங்க போட்டாங்க பாரு பிளான். கமருதீனும் பார்வதியும் 2 பேரும் வந்து இப்படி கூட இருப்பீங்களாடா. இந்த ஷோ வந்து எல்லாரும் பாக்குறாங்க. உங்களோட ரியாலிட்டி என்னன்றது வந்து மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். எல்லாரும் வந்து பாக்குறாங்க உங்க ஷோவை வந்து பார்த்து நீ யாரும் தெரியுது. சோ அதனால வந்து நம்ம கொஞ்சம் காஷியஸா இருப்போம் இல்லையா. இவங்களுக்கு அதெல்லாம் இல்லவே இல்லை. நான் வந்து சனி பிடிச்ச மாதிரி தான் நான் பண்ணுவேன், நான் வந்து பேய் பிடிச்ச மாதிரி தான் நான் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி போட்டு சாண்ட்ராவை தள்ளி எவ்வளவு ஒரு அஃபென்சிவான ஒரு எபிசோட எப்படி ஏர் பண்ணாங்க எனக்கு தெரியல மக்களே. எப்படி டெலிகாஸ்ட் பண்ணாங்க எனக்கு புரியல. எனக்கு சின்ன பசங்களாம் இந்த ஷோ எல்லாம் பாக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல வந்து இதெல்லாம் வந்து டெலிகாஸ்ட் எப்படி போகும் அப்படின்றது வந்து அந்த ஷோ பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. அப்படியே தள்ளுறாங்க புடிச்சு. இப்படியாடா பண்றீங்க, ஒரு கேம் தான்டா. ஆனா அந்த விஷயத்துல சபரி எல்லாம் நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவேன். போனா போட்டோம் கேம் தானே. ஒருத்தவங்க வந்து கீழே வந்து ஃபிக்ஸ் வந்திருக்கு, அவங்கள வந்து காப்பாத்தணும் அப்படின்ட்டு அவங்க கீழே இறங்கினாங்க. இங்க மனிதனை எல்லாம் பக்கத்துல வச்சிருக்கடா. என்னடா நடக்குது டே. இந்த மாதிரி ஷோ எப்படி இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னா எப்படி நீங்க டெலிகாஸ்ட் பண்றீங்க? லைவ் ஓகே, லைவ் வந்து சில பேர் தான் பார்ப்பாங்க. ஆனா ஷோ அப்படின்னு எபிசோடா வந்து ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் பாப்பாங்க. இது எப்படி யார் பண்ணாங்க எனக்கு தெரியலடா. டிஆர்பிக்காக எந்த லெவலுக்கு தான் போவீங்களா விஜய் டிவி? கரெக்டா கட்டுட்டா. நான் உங்களை தான் கேட்கிறேன், ஒரு டிஆர்பிக்காக அந்த லெவலுக்கு. நான் வந்து விஜய் சேதுபதியோட ரியாக்ஷன்ஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஸ்டேஜ்ல உட்காந்து. முகம் சொல்லிக்கிறாரு அவர். அங்கேயே ரியாலிட்டி என்னன்னா, அவர் வீட்டுல போய் எல்லாம் பிக் பாஸ் பார்க்கவே மாட்டாரு. இந்த ஸ்டேஜ்ல வந்து பேசுறது கூட அவங்க கொடுக்குற பாயிண்ட்ஸ் வச்சுதான் பேசுவாரு. ஏன்னா அவருக்கு அதிகமா இதை விட அதிகமா வேலை இருக்கும். இவங்கள பாக்குறதெல்லாம் அவங்களுக்கு வேலை இருக்காது இல்லையா. அதுதான் உண்மையும் கூட. இவனுங்க வந்து அந்த ஸ்டேஜ்ல வந்து பண்றதெல்லாம் பார்க்கும்போது அவராலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவரே வந்து எங்க திட்டுவேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு. புரியுது எனக்கு. விஜய் சேதுபதி புரியுது. சோலி முடிச்சு ஃபைனலா அந்த இன்சிடென்ட் பத்தி வந்து விஜய் சேதுபதி கேட்கிறாரு. வார்த்தையும் அதிகமா விட்டுருக்காங்க கமருதீனும். அப்புறம் அவங்கள தள்ளி விட்டு அவங்கள ஃபிக்ஸ் வந்து ரொம்ப இதுவாயிடுச்சு. அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அந்த மாதிரி போயிட்டு இருந்தா கூட அது நடிப்பா இருக்கும் அப்படின்னு விஜய் பாரு சொல்லும் போது
இப்போ சின்ன பசங்களாம் பாக்குறாங்க, நிறைய பேர் வந்து தப்பான இன்ஃபுளுன்ஸுக்கு போயிட்டானுங்கன்னா வன்முறையை தூண்டுற மாதிரி தான் இந்த எபிசோட நான் பாக்குறேன். இத்தனை நாள் இருக்கு, வயலன்ஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. பேச்சுவார்த்தையில அதிகமா இருந்தது. பேச்சுவார்த்தையில எல்லாம் சும்மா திட்டிக்கிறானுங்க, அம்மாவை பத்தி திட்டுறானுங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க பிக் பாஸ் பத்தி? ரொம்ப கேவலமான ஒரு டிஆர்பி ரேட்டிங்காக பண்ண ஒரு செயலா தான் நான் இதை பாக்குறேன். ரஜினி வந்து ரீசென்ட்லி வந்து கமருதீனை பத்தி இந்த பிரஸ் மீட்ல எல்லாம் வந்து சில பேசியிருந்தாரு. அஃப்கோர்ஸ் நான் செலிப்ரேஷன் உள்ள போறேன். நான் உள்ள போற வரைக்கும் கமருதீன் உள்ள இருந்தாருன்னா அவர் பேட் டைம். நான் உள்ள போகும்போது அவர் இல்லைன்னா அவர் குட். பிக் பாஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு ஆணி அப்படின்ற மாதிரி. அந்த ரெட் கார்டு கொடுத்த உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்படியே ஓ அப்படின்னு கொண்டாடுறானுங்க. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா நடந்த விஷயம் அந்த மாதிரி ரொம்ப வஸ்ட்ரா. இந்த மாதிரி ஷோ வந்து கிரேஸ் பண்ணாதீங்க. நீங்க இந்த மாதிரி கிரேஸ் பண்ணி தான் வந்து சில பேர் வந்து இந்த மாதிரி நீங்க சப்போர்ட் பண்றதால தான் இத்தனை நாள் வந்து அவங்க இருந்திருக்காங்க உள்ள அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வருது. ப்ளீஸ் ஸ்டாப் திஸ். இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஷோவே இல்ல. நம்ம அடுத்த ஜெனரேஷன் வந்து பார்த்து அதே மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படின்றது வந்து ரொம்ப தவறான செயலாக தான் நான் பாக்குறேன். பாப்போம் யார் வின் ஆகிறா அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு சீசன்லயே யாராவது ஒருத்தர் வின் ஆகிறானா, கோயில் கட்டணும்டா அவனுக்கு, கோயில் கட்டலாம். ஃபேமிலிஸே வணக்கம். ஃபேமிலிஸே எப்படி இருக்கீங்க? அப்புறம் என்ன ஃபேமிலிஸே, இந்த ஒரு பையன் இருப்பான் இன்ஸ்டாகிராம்ல. நான் வந்து அவன் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். சரி ஏதோ சின்ன தம்பி பண்ணிட்டு போறான் அப்படின்னு விட்டேன். நான் இப்போ வரையும் அவன் பத்தி நான் வீடியோ போட்டதே இல்லை. நிறைய இன்ஃபுளுசர் போட்டு அடிச்சிருக்காங்க, நானும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனா இப்போ ரீசென்ட்லி வந்து ஒரு ஸ்கேம் பண்ணதான் சொல்றாங்க. என்ன தம்பி இது? ஃபேமிலிஸ் அப்படின்னு அவன் என்னென்ன பண்ணி வச்சிருக்கானா பாக்குறேன். விஜய் கிட்ட பேசியிருக்கான். நான் வரேன், அந்த விஷயத்துக்கு வரேன். அவங்க அம்மாவுக்கு வந்து மஹிந்திரா தார். இந்த காரை நம்ம gift அம்மாக்கு கொடுக்க போறோம். டேய் இத்தனை வருஷமா நான் வேலைக்கு போறேன்டா. டேய் எனக்கு வந்து சின்ன நானோ கார் கூட வாங்கி தரல நாங்க வீட்டுல. இப்போ வந்து சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஃபேமிலிஸோட ஃபேன்ஸ், கிரேட் ஃபேன்ஸ் வந்து சொல்லுவாங்க, ஏய் இவன் வந்து வயிற்றுச்சல பேசுறான்டா அப்படின்னு. தம்பி உன்னை பார்த்து வயிற்றுச்சல் படுற அளவுக்கு நான் வந்து அவ்வளோ அது அந்த காசு எப்படி வந்தது அப்படின்றது தான் இங்க வந்து பிரச்சனையா மாறிடுச்சு. இந்த பாலிமர் நியூஸ்ல கூட வந்து அவங்களும் இவரை பிடிச்சி கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணிருப்பாங்க. அதனால நியூஸ் இன்னும் வைரல் ஆயிடுச்சு. 300 தடவை ஃபேமிலிஸே என பேசி. இது மட்டும் இல்லாம அந்த வீடியோ ரிலீஸ் ஆன உடனே சில பேர்லாம் வந்து அவங்களோட ப்ரூஃப்ஸ் எல்லாம் வைக்க ஆரம்பிக்கிறாங்க சோஷியல் மீடியால. இந்த மாதிரி நான் வந்து காசு கொடுத்தேன், எனக்கு இது மாதிரி பண்றேன்னு சொன்னா ரிட்டர்ன் வந்தா அவன் எதுவுமே சொல்ல, நான் அப்புறமா தரேங்கா, இப்படி தரேங்க அப்படி தரேங்க அப்படின்ட்டு நிறைய ப்ரூஃப்ஸ் கண்ணில் பட்டுது. அதெல்லாம் வச்சு நான் பேசணும் அவசியம் இல்ல. அது உங்களுக்கு சோஷியல் மீடியால உங்களுக்கே சர்க்குலேட் ஆயிருக்கும். இவன் வந்து இந்த மாதிரி ஸ்கேம் பண்றது வந்து இந்த 15 வயசுல இவனால சாத்தியமா அப்படின்னா இல்ல. அவன் வந்து ஒரு வீடியோல பேசிட்டு இருப்பான், அந்த அப்போலஜி வீடியோ மாதிரி. அவன் எதுக்கு எல்லாரும் என்ன ஸ்கேம் சொல்றீங்க, அது ஸ்கேமே இல்ல, நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அவன் பேசியிருப்பான். அது நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். பின்னாடி இருக்கவங்க வந்து அவன் வந்து பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த பையன் பண்றது எல்லாமே வந்து ஸ்கிரிப்டட். ஒருத்தர் வந்து கைட் பண்றாங்க, இந்த மாதிரி பண்ணு அப்படின்ட்டு கைட் பண்றாங்க. அதுக்கேத்த மாதிரி வந்து அவன் பண்ணிட்டு இருக்கான். இதுதான் அங்க நடக்கிற விஷயமே. அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த வீடியோ பார்த்து. அந்த தளபதி விஜய் கிட்ட பேசுனதெல்லாம் வந்து ஃபேக். யாருன்னு தெரியல, தளபதி ஃப்ரம் மீஷோன்னு நினைக்கிறேன். கமெண்ட் அடிச்சிருப்பாங்க நம்ம பசங்க, ஏதாவது இருப்பாங்க கமெண்ட் அந்த மாதிரி. வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணா. சாப்பிட்டீங்களாண்ணா? நான் சாப்பிட்டேன் நண்பா, நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? தளபதி வந்து எவ்வளவு வேலை இருக்கு. அவர்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி உன்னால பார்க்க முடியாது. இவர் வந்து அண்ணா எப்படின்னா இருக்கீங்க, டேய் ஏன்டா எதுக்குடா. அந்த பையனே வந்து நிறைய வீடியோஸ்ல சில வீடியோஸ்ல நான் பார்த்திருக்கேன். எதுக்கு மத்தவங்க வீடியோஸ் எல்லாம் ரியாக்ட் பண்றீங்க, உங்களுக்குன்னு சுயமா கண்டென்ட் இல்லையா அப்படின்னா, தம்பி உன்னுக்கே கண்டென்ட் இல்லாம தான் வந்து நீ கமெண்ட்ல கேட்டிருப்ப. அடுத்து என்ன பண்ணலாம் ஃபேமிலிஸே, நீங்க சொல்லு ஃபேமிலிஸே, நான் பண்றேன், மஞ்சள் தேய்ச்சிக்கணுமா தேய்ச்சிக்கிறேன் ஃபேமிலிஸே, நீ ஃபேமிலிஸே அப்படின்ட்டு வந்து ஃபேமஸ் ஆயிட்டு, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ஸ்கேம்லாம் இன்வால்வ் ஆகுது தம்பி. உன்னோட இன்னும் உங்களுக்கு 15 வயசு தான் ஆகுது. இன்னும் நிறைய இருக்கு நீ ஃபியூச்சர்ல பார்க்க வேண்டியது. உனக்கு பின்னாடி இருந்து யார் ஒன்று ஆப்ரேட் பண்றாங்களோ அவங்களுக்கும் சொல்றது அந்த விஷயம் தான். அந்த பையனை வச்சுட்டு நீங்க வந்து பெட்டிங் ஆப்ஸ் ப்ரொமோட் பண்றது, அப்புறம் வந்து அது இது அப்படின்ட்டு ஒரு இல்லீகலான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணி தான் இந்த நிலைமைக்கு இந்த கார் நீ வாங்கியிருக்க. அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா வந்து இதே வந்து பார்த்து நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு வேற மாதிரி பண்ணாங்க அப்படின்னா வந்து நல்லா இருக்காது ஃபேமிலிஸே. சொன்னா புரிஞ்சுக்கோ, இதெல்லாம் கரெக்ட் இல்ல ஃபேமிலிஸே. நீ தார் இல்ல, நீ மெர்சிடிஸ் பென்ஸே வாங்கி கொடு, ஃபெராரியே வாங்கி கொடு, நான் வேணாம்னு சொல்ல. ஆனா உன்னோட காசு நீ ப்ராப்பரா சம்பாரிச்சு இந்த பெட்டிங் ஆப்ஸ் ப்ரொமோஷன் இல்லாம நீ சம்பாரிச்சிட்ட அப்படின்னா நீ வந்து வாங்கி கொடு. நான் வந்து யாருமே வந்து வயிற்றுச்சல் பரல நீ வந்து வாங்கி கொடுத்ததுக்கு. எல்லாரும் வந்து உன்னை பிரைஸ் தான் பண்றாங்க. ஆனா அந்த காசு எப்படி வந்ததுன்ற விஷயம் தெரியும் போதுதான் கொஞ்சம் கோவப்படுறது இந்த சோஷியல் மீடியால நடக்குது. சோஷியல் மீடியான்றது வந்து ரொம்ப பெரிய வெப்பன். அதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணலன்னா அந்த வெப்பன் நம்மளே வந்து அழிச்சிரும். ஸோ அதனால வந்து
சோஷியல் மீடியால வந்து ஃபேமிலிஸே சொல்லி இல்லடா டே ஃபேமிலிஸ் தானே சொல்றான், அப்புறம் ஏன்டா காசு கேட்கிறேன் உங்ககிட்ட, ஃபேமிலி கிட்ட இருந்தா வாங்கியிருக்கான், ஏன்னா இப்படி வரீங்க? திருத்த வேண்டியது அவனு இல்ல, உங்களை தான். நீங்க எப்படி நீங்க ஒரு இன்ஃபுளுன்ஸை நம்பி காசு கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் யோசிங்க. ஒருத்தர் வந்து ப்ரொமோஷன் பண்றாருன்னா இது வந்து உண்மையா இருக்குமா, இது வந்து நம்பலாமா, இது வந்து நமக்கு பெனிஃபிட் தானா அப்படின்றது ஒரு கொஞ்சம் யோசிங்க, யோசிச்சு செயல்படுங்க. ஸோ இதோட வீடியோ வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதே மாதிரி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. திஸ் இஸ் செரி ஷார்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பை கைஸ்.